أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். قل لا أجد فيما أوحي إلي محرما على طاعم يطعمه إلا أن يكون ميتة أو دما مسفوحا أو لحم خنزير فإنه رجس أو فسقا أهل لغير الله به فمن اضطر غير باغ ولا عاد فإن ربك غفور رحيم. நபியே, இவர்களிடம் கூறும், எனக்கு அருளப்பட்ட வகியில் உண்பவர்களுக்கு எந்த உணவும் தடை செய்யப்பட்டதாக நான் காணவில்லை. ஆனால் செத்த பிராணியையும் ஓடும் இரத்தத்தையும் பன்றி இறைச்சியையும் தவிர திண்ணமாக இவை அசுத்தங்களாகும். மேலும் அல்லாஹ் அல்லாதவற்றின் பெயர் கூறி அறுக்கப்பட்ட பாவமானவற்றை தவிர. பின்னர் யாரேனும் ஒருவர் மாறு செய்யும் நோக்கமின்றியும் வரம்பு மீறாமலும் இப்பொருள்களில் ஒன்றை புசிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக்கப்பட்டால் திண்ணமாக இறைவன் பெரிதும் மன்னிப்பவனாகவும் கருணை பொழிபவனாகவும் இருக்கின்றான். وعلى الذين هادوا حرمنا كل ذي ظفر ومن البقر والغنم حرمنا عليهم شحومهما إلا ما حملت ظهورهما أو الحوايا أو ما اختلط بعظم ذلك جزيناهم ببغيهم وإنا لصادقون. மேலும் யூதர்களுக்கு நகமுடைய பிராணிகள் எல்லாவற்றையும் நாம் தடை செய்திருந்தோம். ஆடு மாடுகளின் கொழுப்பையும் நாம் தடை செய்திருந்தோம். ஆனால் அவற்றின் முதுகுகளில் அல்லது குடல்களில் அல்லது எலும்போடு கலந்திருக்கின்ற கொழுப்பை தவிர அவர்கள் வரம்பு மீறி செயல்பட்டதன் காரணமாக இவ்வாறு அவர்களுக்கு நாம் தண்டனை அளித்தோம். திண்ணமாக நாம் முற்றிலும் உண்மை கூறுபவர்களாயிருக்கின்றோம். فَإِن كَذَّبُوكَ فَقُل رَّبُّكُمْ ذُو رَحْمَةٍ وَاسِعَةٍ وَلَا يُرَدُّ بَأْسُهُ عَنِ الْقَوْمِ الْمُجْرِمِينَ. இனி அவர்கள் உம்மை பொய்யர் என்று கூறினால், உங்கள் இறைவன் விசாலமான கருணையாளன், எனினும் அவனுடைய தண்டனை குற்றவாளிகளை விட்டு நீக்கப்பட மாட்டாது என்று அவர்களிடம் நீர் கூறுவீராக.